ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா, நம்ம டைரக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ் அவங்களுக்கு வந்து இந்த லேண்ட் வந்து பை பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே 41 சென்ட்டு பண்ணை நிலந்தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதுவும் வித்து புது வீடு இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் புது வீடு. அதுவும் 2 வீடு இருக்குங்க. கோழி பண்ணை இருக்குது. தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், எலுமிச்சை மரம், தேக்கு மரம், பலா மரம், எல்லா மரமும் வச்சுருக்காங்க. வாழை மரம், அதுவும் தார் ரோட் டச்லேயே பஸ் போர் ரூட்லேயே வில்லேஜ் பக்கத்துலேயே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. ஒரு நல்ல சூப்பரான அருமையான ப்ராப்பர்ட்டி. கண்டிப்பாக இந்த லேண்டை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, உள்ளே வந்து என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, கோழிப்பண்ணை காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கோழிப்பண்ணை ஷெட்டு வந்து எவ்வளோ லென்த்தில் போட்டிருக்காங்க, நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோஷன், promoting your land, promoting your sites, contact my number, call my number. குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சி சேல்ஸ் ஆகாமல் அப்படியே இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இனிமேட்டு உங்களுக்கு கவலை வேணாங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு லேண்டை ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு, நல்ல ப்ரைஸுக்கு சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தரோங்க. இல்லை கம்மியான பட்ஜெட்டில், லோ பட்ஜெட்டில் நீங்கள் நல்ல லேண்டாக வாங்கணும், குறைந்த விலையில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்து ஒரு நல்ல லேண்டாக வாங்கி தரோங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். தேக்கு மரம்லாம் நல்ல சைஸான தேக்கு மரங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குங்க. 30, 35 தேக்கு மரத்துக்கு மேலே இருக்குது. தென்னை மரம் இருக்குது. எல்லாமே வந்து ஈல்டிங் மரங்க. உங்களுக்கு தென்னை மரம்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஹைப்ரிட் மரம் தான். எல்லாம் வந்து ஈல்டிங்கில் வரக்கூடிய மரம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் தொட்டியும் கட்டியிருக்காங்க. நல்ல பெரிய தொட்டிங்க. தொட்டி வித் பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது. கோழி பண்ணை பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோழி பண்ணை வந்து போட்டிருக்காங்க. கோழி பண்ணை ஷெட்டோடு இருக்குது உங்களுக்கு. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, எனக்கு கோழி பண்ணை வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், நான் வந்து இனிமேட்டு வெறும் இடமா இருந்தால் சொல்லுங்கள், நான் வாங்கி டெவலப் பண்ணி கோழி பண்ணை வீடெலாம் கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணி அங்கேயே வந்து செட்டில் ஆகணும்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த லேண்டு ஒரு நல்ல பெனிஃபிட்டான லேண்டு, யூஸ்ஃபுல்லான லேண்டு. ஏன் சொல்கிறேன்னா எல்லாமே அவரே டெவலப் பண்ணி வச்சுட்டாரு உங்களுக்கு. வீடாகட்டும், மரங்கள் ஆகட்டும், கோழி பண்ணை ஆகட்டும் எல்லாமே இருக்குங்க. அதுவும் கிணறு, ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது, போர் இருக்குது. மரமும் எல்லா மரமும் கலந்து வச்சுருக்காரு. ஒரே மரமாக வைக்காமல் எல்லா மரமும் கலந்து வச்சுருக்காரு. ஸோ லேண்ட் ஏரியா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டோட்டலாக வந்து 41 சென்ட் இருக்குங்க. 41 சென்ட் இருக்குது, 41 சென்ட் இருக்குது. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனரு, சிங்கிள் சிக்னேச்சருங்க. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, பெருசாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு யாரும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்காதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இந்த லேண்டுக்குள்ளே என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, எப்படி டெவலப் பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து எப்படி அவங்க வந்து வீடு கட்டியிருக்காங்க, டைல்ஸ் போட்டிருக்காங்களா, அதுவும் என்னென்ன மரங்கள்லாம் இருக்குது, எந்த மரங்கள்லாம் ஈல்டிங்கில் இருக்குது, கோழி பண்ணை ஷெட்டு வந்து எப்படி இருக்குது, எல்லாமே நான் டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஸோ நிறைய பேர் நம்ம சேனலில் வந்து
அதர் ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரியில இருந்து கூட நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணி பார்ப்பீங்க. ஸோ நீங்கலாம் இந்த வீடியோ வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்தீங்கனாலே, இந்த லேண்டோட 80% 80-90% வந்து இந்த லேண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வீடியோலயே கிளியரா தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஏன்னா நீங்க வந்து அதர் கண்ட்ரியில இருக்கிறதுனால, அதர் ஸ்டேட் இல்ல அதர் கண்ட்ரியில இருக்கிறதுனால சீக்கிரமா வந்து இந்த லேண்ட பார்க்க முடியாது. மேபி இடம் உங்களுக்கு புடிச்சிருக்கும். நீங்க கேட்ட மாரியே, நீங்க நெனச்ச மாரியே இருக்கும். பட் ஆனா உங்களால வந்து பார்க்க முடியாம போயிருக்கும். அவங்களுக்கு வந்து நீங்க பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ண வேணாம். நீங்க 80-90% இந்த வீடியோலயே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருங்க. நீங்க இந்த வீடியோ வந்து நீங்க ஒரு கேட்ச் பண்ணி கூட நீங்க சப்போஸ் டோக்கன் அட்வான்ஸ் கட்டுறதுக்கு, பே பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் கொஞ்சம் லென்த்தா போட்டிருக்கேங்க. நான் என்ன இப்போ சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் நான் லென்த்தா போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடு காமிச்சிருக்கேன் பாருங்க. புது வீடுங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது. வீடு கட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ தான் ஒரு 1 வருஷம் 1 1/4 வருஷம் தாங்க ஆகப்போகுது. 1 வருஷம் தான் ஆகப்போகுது. புது வீடு. அதுவும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு எல்லாமே இப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1050 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வருங்க. நல்ல பெரிய வீடு உங்களுக்கு. 2 பெட்ரூமு, 1 ஹாலு, 2 பெட்ரூமு, ஒரு கிச்சன், பெரிய கிச்சனு, டாய்லெட் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட இருக்குங்க. 2 பெட்ரூம்லேயும் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட இருக்குது. வெளியே ஒரு செப்பரேட் பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. ஸோ இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தார் ரோட் டச்லேயே தாங்க இருக்குது. பஸ் போர் ரூட்லேயே தாங்க இருக்குது. பஸ் போர் ரூட் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 200, 250 மீட்டர் தாங்க வரும். 200, 250 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பக்கத்திலேயே வில்லேஜ் இருக்குங்க. இந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வீடுங்க இருக்குது. இந்த லேண்டுக்கும் இந்த சைட்டுக்கும் வில்லேஜுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 200, 250 மீட்டர் தான் வரும். நீங்க இந்த லேண்ட வந்து பை பண்ணீங்கன்னா, எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க தனியா கூட இந்த லேண்ட்ல, இந்த வீட்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணலாங்க. வீடு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்க. உள்ள உங்களுக்கு கிளியரா எல்லாமே காமிச்சிருப்பேன். இப்ப நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கான ஹால் தாங்க பார்க்குறோம். நல்ல பெரிய ஹால் இருக்கு. அது தெரியுது பார்த்தீங்களா? அந்த டோர் வந்து உங்களுக்கு வாஷ்ரூமுங்க. துணி துவைக்கிறதுக்கு, இது மாரி சாமான் தொலக்கறதுக்கு, வெஷல் வாஷிங்கு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வந்து உங்களுக்கு ஒரு ரூம் மாரி விட்டாங்க. 2 பெட்ரூமு பக்கத்திலேயே இருக்குங்க. நல்ல பெரிய பெட்ரூம் தான் உங்களுக்கு. எல்லாமே டீட்டெயிலா பெட்ரூம்லேருந்து, ஹால்லேருந்து, வாஷ்ரூம்லேருந்து, டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே கிளியரா இந்த வீடியோலயே காமிச்சிருப்பேங்க. இந்த லேண்ட் வந்து எந்த லொக்கேஷன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு நீங்க 18 கிலோமீட்டர்ல ரீச் ஆயிடலாங்க. ஜஸ்ட் ஒரு 78 கிலோமீட்டர்ல 18 கிலோமீட்டர் கூட வராது. 75-80 கிலோமீட்டர்லயே பார்த்தீங்கன்னா, நீங்க தாம்பரத்துலேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 76-77 கிலோமீட்டர் தான் வரும். 77 கிலோமீட்டர் தாங்க வரும் தாம்பரத்துலேருந்து. ஜஸ்ட் நீங்க ஒரு 1 ஹவர் to 1 1/4 மணி நேரத்திலேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம் தாம்பரத்துலேருந்து. மேல்மருவத்தூருக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10-15 நிமிஷம் தாங்க வரும். 10-15 நிமிஷத்துலேயே நீங்க மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டுக்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 40 நிமிஷத்துல செங்கல்பேட்லேருந்து இந்த சைட்டுக்கு நீங்க ரீச் ஆகிடலாங்க. 3/4 மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, செங்கல்பேட்லேருந்து சைட்டுக்கு நீங்க ரீச் ஆகிடலாம். நீங்க வரக்கூடிய எல்லா பைபாஸும் பார்த்தீங்கன்னா, நல்ல பெரிய ரோடா போட்டாங்க உங்களுக்கு. ஸோ, அதனால எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் இல்லாம ஈஸியா அந்த லேண்டுக்கு வந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிடலாங்க. புது வீடுங்க. இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு. ஸோ, பாத்ரூம் ஆகட்டும், பிளம்பிங் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்க பெயிண்டிங் ஒர்க்கு எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க அப்படியே வந்தீங்கன்னா, ரெடி டூ ஆக்குபைங்க. வீடு நீங்க அப்படியே வந்து கூட இங்க தங்கி ஸ்டே பண்ணி கோழி பண்ணை வைக்கலாம், இல்ல ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம். ஏன்னா, இந்த ஒரு வீடு இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னொரு வீடும் இருக்குங்க. இந்த வீடு வந்து உங்களுக்கு 1050 ஸ்கொயர் ஃபீட் கிட்டத்தட்ட வரும் உங்களுக்கு. 1050 அது மாரி வரும். இன்னொரு வீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 550, 600 ஸ்கொயர் ஃபீட்டு இதே மாரி இன்னொரு வீடு இருக்குங்க. ஸோ, கண்டிப்பா 2 வீடோட, அதுவும் வித் மரங்களோட, கிணறு, ஃப்ரீ ஈபி சர்வீஸோடலாம் லேண்டு வந்து கம்மியான பட்ஜெட்டுக்குலாம் சேல்ஸ் வர்றது ரொம்ப ரேருங்க. 41 சென்ட் இருக்கு. புஞ்ச லேண்டுங்க. ரெட் சாயிலான லேண்டு, புஞ்ச லேண்டு. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பைபாஸ்க்கும் இந்த லேண்டுக்கும் ஜஸ்ட் ஒரு 700 மீட்டர் தாங்க வரும். 700-800 மீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. என்ஹெச், ஜிஎஸ்டி, 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா,
17 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட் 17 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு NH, GST 100 அடி பைபாஸ் இருக்குங்க. டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தாங்க வரும். 3 to 3.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டவுன் இருக்குங்க. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க 3.5 கிலோமீட்டர்லேயே. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பஸ் போகிற ரூட்டு தாங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோட் டச்சு, தார் ரோட் ஃப்ரண்டேஜில் தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் போட்டிருக்காங்க. இந்த லேண்டுக்கு அதில் பார்த்தீங்கன்னா அவங்களே அளந்து மெஷர்மெண்ட் பண்ணி வந்து ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு பஸ் போகிற ரூட்டுங்க உங்களுக்கு. ஸோ நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தாங்க இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல்மருவத்தூர்லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. 10 to 15 நிமிஷத்துலேயே நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டுக்கு உள்ளே வந்து ஒரு பெரிய கோழி பண்ணை ஷெட்டு போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 சென்ட் வருங்க. நீட்டு ஃபுல்லாக வந்து ஒரே நீட்டு தான். கோழி பண்ணை உங்களுக்கு 20 சென்ட் கிட்டத்தட்ட வந்து கோழி பண்ணை ஷெட்டே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பலாமரம் இருக்குங்க. லேண்டுக்குள்ளே வந்து பலாமரம் இருக்குது, நெல்லி மரம் இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, மாமரம், தென்னை மரம், வாழை மரம், எலுமிச்சை மரம் எல்லா மரமும் பிளான் பண்ணியிருக்காரு. தேக்கு மரம்லாம் நல்ல சைஸான தேக்கு மரங்க. பலாமரம்லாம் வந்து ஈல்டிங்கில் இருக்குது. பழாமரம் ஆகட்டும், வாழை மரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈல்டிங்கில் இருக்குங்க. நல்ல பெரிய பெரிய காய் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த பலாப்பழம் தெரியுது பாருங்கள். ஃபுல்லாமே வந்து எல்லாமே ஈல்டிங்கில் இருக்கக்கூடிய மரம், பழாமரம் ஆகட்டும் எல்லாமே. ஸோ சூப்பரான லேண்டு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கோழி பண்ணை ஷெட்டோட, அதுவும் வித் கிணறு ஃப்ரீ EB சர்வீஸோடு இருக்குங்க. கிணறும் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். தண்ணி வந்து கிணத்துல இருக்குது, கொஞ்சம் மேலேயே தான் இருக்குது உங்களுக்கு. 5 HP மோட்டரோடு வித் கிணறு ஃப்ரீ EB சர்வீஸோடு இருக்குங்க. சைன் போட லீகலாரும் ஒரே ஒருத்தர் தான். புஞ்ச லேண்டு. ஸோ இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் மொத்தமாக சேர்த்து இந்த கோழி பண்ணை ஆகட்டும், இந்த வீடு 2 வீடு ஆகட்டும், 2 வீடு இல்லாமல் இன்னொரு ஷீட்டும் போட்டிருக்காங்க. நீங்கள் ஆடு, மாடு, கோழி வளர்க்கணுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தனியாக வந்து ஷீட் மாதிரியும் போட்டு விட்டுருக்காங்க. நான் சொல்கிறது இந்த 2 வீடு, இந்த கோழி பண்ணை இல்லாமல் இன்னொரு ஷீட் மாதிரியும் அங்கே தெரியுது பாருங்கள், இன்னொரு ஷீட் மாதிரியும் போட்டு விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் பட்ஜெட்டாக இப்போ இன்னொரு வீடு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறேங்க. அந்த ஷீட்டு சொன்ன பாருங்கள், இதோ இதுதான் அது. நீங்கள் ஆடு, மாடு, கோழிலாம் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஷெட்டில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை இன்னும் பெரிய ஏரியா வேணும்னா இந்த வீடு மாதிரியே இருக்குது பாருங்கள், இதையும் நீங்கள் வேணுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ எல்லாத்துக்கும் செப்பரேட்டாக இருக்குது உங்களுக்கு. ஆடு, மாடு நீங்கள் பண்ணை வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இல்லை ஃபார்ம் ஹவுஸ் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், விவசாயம் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஏரியா வந்து நடுவில் கேப்பும் இருக்குங்க. நீங்கள் அதில் வேணுன்னா வேர்க்கடலை, உளுந்து, எள்ளு அது மாதிரி வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஏரியாவும் கேப்பில் வந்து நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருக்காங்க. தள்ளி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 550, 600 ஸ்கொயர் ஃபீட் வீடு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வீடு தான் இப்போ நான் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஒரு 550 ஸ்கொயர் ஃபீட்டில் நல்ல ஒரு பெரிய வீடாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு கட்டுறதுக்கு முன்னாடி இவங்க இந்த வீட்டில் தான் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடு கட்டினதுனால இப்போ அந்த புது வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் இந்த வீடு அப்படியே இருக்குங்க உங்களுக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. டோட்டல் பட்ஜெட்டுங்க. மொத்த விலை டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மொத்த விலை வந்து 45 லட்ச ரூபா சொல்கிறாங்க. வீடு, கோழிப்பண்ணை ஷெட்டு, கிணறு, சர்வீஸு, ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குங்க. கோழிப்பண்ணைக்கும் தனி சர்வீஸ் இருக்குது. இந்த கிணறுக்கும் ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குது. வீட்டுக்கும் சர்வீஸ் இருக்குங்க. எல்லாமே டோட்டலாக சேர்த்து வந்து 45 லட்ச ரூபா ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோடய நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. என்னால் எவ்வளோ உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. பட் ஆனால் ஓனரோட ரேட் வந்து ஃபைனலாக 45 லட்ச ரூபா சொல்கிறாரு. அர்ஜென்ட் சேல்ஸுங்க, திரும்பி சொல்கிறேன். மிக அவசர விற்பனை, அர்ஜென்ட் சேல்ஸ்னால எல்லாமே சேர்த்து வந்து 45 லட்ச ரூபாய்க்கு தந்துடலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக டேரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். நீங்கள் ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசிக்கலாம்.
பண்ணிக்கலாங்க. நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலனா தப்பா நெனச்சுக்காதீங்க. மேபி ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்ல இல்ல டிரைவிங்ல அது மாரி இருந்திருப்பேன். அதனால தான் நீங்க கால் பண்றப்ப சடனா ஃபோன் எடுக்க முடியாம போயிருக்கும். கண்டிப்பா எனக்கு WhatsAppல ஒரு வாய்ஸ் மெசேஜோ இல்ல நார்மல் மெசேஜோ எனக்கு WhatsAppல மெசேஜ் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நானே உங்களுக்கு பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன். ரீப்ளை பண்ணிடுறேங்க. திருப்பி சொல்றேன். நீங்க கால் பண்ணி நான் எடுக்கலனா தப்பா நெனச்சுக்காதீங்க. WhatsAppல மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. நார்மல் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. பார்த்து நானே கால் பண்ணிடுறேங்க. நீங்க இப்ப இந்த வீடு கட்டி இந்த கோழி பண்ணை ஷெட்டுலாம் நீங்க போடணும்னு நெனச்சீங்கனாலே, அதுவே ஒரு ரூ. 30,00,000 மேல வந்துருங்க உங்களுக்கு. 30 டூ 35 லட்ச ரூபாய் இல்லாம, ஜஸ்ட் இந்த வீடு கட்டி அந்த கோழி பண்ணைக்கே ரூ. 35 லட்ச ரூபா வந்துரும் உங்களுக்கு. அது இல்லாம கிணறு இருக்கு, வித் மரங்களோட இருக்கு. காம்பவுண்ட் வால் போட்டிருக்காரு, ஃபென்சிங் எல்லாமே இருக்கு. போரு சர்வீஸு, கிணறு, ஃப்ரீ ஈபி சர்வீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒரு நல்ல லேண்டு கம்மியான பட்ஜெட்ல அவசர விற்பனைனால லோ பட்ஜெட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேற ஏதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணாலும் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம பேசிக்கலாம். நம்ம இதே மாரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.